Taste the Daily. நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆகாஷ் பிரவீன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகத்தின் சகோதரரும் நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநருமான சி வி ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆன்றோர் சான்றோர் முன்னிலையில் VR அர்ஜுன் NR ஜீனா திருமண வைபவம் இனிதே சிறப்புற நிகழ்ந்தது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகத்தின் சகோதரரும் நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநருமான சி வி ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மணமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பூங்கொத்து கொடுத்து 16 பெற்று நீடூழி வாழ வாழ்த்து. நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் சி வி ராதாகிருஷ்ணனின் மூத்த மகன் VR அர்ஜுனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்ற சி வி ராதாகிருஷ்ணனின் சகோதரரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம். திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்பு. நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் சி வி ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று VR அர்ஜுன் NR ஜீனா ஜோடியை வாழ்த்திய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. ஆன்றோர் சான்றோர் போற்றும் வண்ணம் அறம் பிறழாத வாழ்க்கையை வாழ மணமக்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் வாழ்த்து. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகத்தின் சகோதரரும் நியூஸ் ஜே தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநருமான சி வி ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பங்கேற்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் உள்ளிட்ட திரளான அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகத்தின் சகோதரர் சி வி ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்கள் எல்லா நலன்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்திய உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ். நடிகர்கள் ராமராஜன், தாமு, மக்கள் தொலைக்காட்சி பாஸ்கர் உள்ளிட்டோரும் மணமக்களை வாழ்த்தினர். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகத்தின் சகோதரரும் நியூஸ் ஜே தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநருமான சி வி ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் அதிமுக மாநில, மாவட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்பு. கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா, புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் மற்றும் கழக இணை செயலாளர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். நியூஸ் ஜே தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் சி வி ராதாகிருஷ்ணனின் இல்ல திருமண விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக கௌரவ தலைவர் GK மணி மற்றும் VCK நிர்வாகிகள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பு.
கோவையில் ரோட்டரி கிளப் சார்பில் போலியோ விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சிங்காநல்லூர், லாலி ரோடு, கத்திசாலை உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டதாகவும் அப்பணிகள் திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்டுவிட்ட நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அந்த பணிகள் நடைபெறும் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. இன்னும் நாங்கள் நினச்ச ஒரு 2-3 பாலம் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்குது. சிக்னல் பாலம், அதே போல் லார் ரோடு சிக்னல் ஒரு பாலம், அதே போல் சத்தியமங்கலம் ரோடு வந்து அப்போவே நாங்கள் எடுத்து சர்வே பண்ணி வச்சுருந்தோம். அது ரோடும் விரிவாக்கணும். கணபதி கிட்ட நான் கிட்டத்தட்ட இருக்கும்போது ஒரு 30-35 கோடி நான் ஒதுக்கி அந்த ரோடு அகலப்படுது. அங்கே தான் இப்போ பார்த்தா டிராஃபிக் கணபதி தாண்டவே முடியாது. அதுக்கும் இந்த பெண்லையும் அங்கே ரோடு அகலப்படுத்துறதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கிட்டோம். அது தவிர்க்க முடியாத காரணத்தில் இப்போ நின்றுச்சு. மீண்டும் எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பொழுது இன்னும் கோயம்புத்தூருக்கு அதிக செகண்ட் ஸ்கீமு, இந்த பாலங்கள், இந்த கணபதி சக்தி ரோடு அகலப்படுத்து, இந்த மாதிரி விடுபட்ட பணிகள் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்காக செய்துவிடும். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனடியாக வாங்காமல் 15 நாட்களுக்கும் மேல் தாமதப்படுத்துவதை அறிக்கை வாயிலாகவும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்த பிறகும் அலட்சியமாக இருந்த நாடகமாடல் அரசு கடந்த 22ஆம் தேதி புரட்சித் தமிழர் டெல்டா மாவட்டத்திற்கு நேரடியாக வந்த பிறகு புது வசனங்களை எழுதி வேளாண்மைத்துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரும் ஓரங்க நாடகத்தை நடத்தி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் செய்வதில் முழு தோல்வியடைந்த திமுக அரசு தவறை திருத்திக் கொள்ளாமல் உண்மையை மறைத்து பூசி மெழுகும் விடியா திமுக அரசின் வாரிசான துணை முதலமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் கடும் கண்டனம். டெல்டா மாவட்ட மக்கள் கடந்த 20 நாட்களாக செய்வதறியாது திகைத்து நிற்கும் சூழ்நிலையில் அவர்களை பார்த்து ஆறுதல் கூறுவதற்கு கூட தெம்பு இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் என விமர்சனம். டெல்டா மாவட்டம் மற்றும் பிற மாவட்டங்களில் நடவு செய்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்து உள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். கொள்முதல் செய்யப்படாத முளைவிட்ட நெல் மூட்டைகளையும் கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் வலியுறுத்தல். சென்னையில் ஜூலை மாதம் முதல் பெய்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்து நீர் உறிஞ்சும் தன்மை குறைந்துள்ளதாக நீரியல் வல்லுநர்கள் தகவல். பருவமழையின் போது கனமழை பெய்தால் சென்னை தாங்காது எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் இனியாவது கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் விடியா திமுக அரசு விழித்துக் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமா என மக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதிநகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீர் அகற்றப்படாததால் கல்வி கற்க இயலாமல் மாணவிகள் அவதி. மழை நீரை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் விடியா அரசின் நகராட்சி அதிகாரிகள் இருப்பதாக பொதுமக்கள் கடும் சாடல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மூலவைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் மயிலாடும்பாறை பகுதியில் கட்டப்பட்ட தடுப்பணை உடைந்து ஒரு பகுதி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட அவலம். 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கிய தடுப்பணையை விடியா அரசு முறையாக பராமரிக்காததே உடைந்து சேதமடைய காரணம் என கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரம்பூர் லோக்கோ ரயில் நிலையம் அருகே உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீர் அகற்றவோ தடுக்கவோ நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் அதிகாரிகளால் பயணிகள் தண்டவாளத்தை கடந்து ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் அவலம். கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்காக கொஞ்சம் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். இந்த இடத்துல இப்படி ஆறு மாதிரி ஓடுது, சவுண்டு கேட்கும் போலே இதாக இருக்குது.
ஸோ அது ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா பப்ளிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் பகுதியில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் தேங்கிய மழைநீர். முறையாக வடிகால் வசதிகள் கூட செய்து தர வெற்று விளம்பர மாடல் அரசால் பொதுமக்கள் அவதி. சென்னை அபிராமபுரத்தில் 24 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மின்வெட்டால் கடும் இன்னல்களுக்கு உள்ளான பொதுமக்கள். மின்வெட்டை போன்றே ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின் தமிழக மக்களின் வாழ்வும் இருளாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் காட்டம். அது ஏதோ லோ வோல்டேஜுங்கிறாங்க, எங்கேயோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சா என்னமோ தெரியல. ஆனால் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டாங்க, கரண்ட்டே வரல. எப்படி எல்லாம் தொழில் பண்ணுறது, மக்கள் போகிறது வர்றது, பிள்ளைங்கள்லாம் ஃபேன் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே சிரமம்தான். வயசானவங்கள்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கம் சார்பில் நாடகமாடல் திமுக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் 70 வயது நிறைந்தவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் நெல்மணிகள் நனைந்து முளைத்து சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நெல்மணிகளை உதயநிதி ஸ்டாலின் நேரில் வந்து பார்க்காததால் கடும் மன உளைச்சலில் விவசாயிகள். நம்பி ஓட்டு போட்ட தங்களை உதயநிதி ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாகவும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காட்டம். உதயநிதி ஸ்டாலின் நேற்று இங்கே வந்து ஆய்வு செய்யறேன்ட்டு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆய்வு செய்ய வரவே இல்லை. அவர் அங்கே பிள்ளையார்பட்டியில் நின்று எடப்பாடியார் சொன்னது பொய், எல்லாம் கிளியராக இருக்குது, எந்த இதுவும் இல்லை, பர்ச்சேஸ் எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இங்கே எங்களுடைய நிலைமையை பாருங்கள். அவரை நம்பி ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு விவசாயிக்கு துரோகம் விட்டு போயிட்டார். மெயின் ரோட்டில் நம்பிக்கை துரோகம் விட்டு போயிட்டார். விவசாயி எங்களுடைய வாழ்வாதாரமே கிடக்கு பாருங்க. நாகை மாவட்டம் திருமருகல் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைத்து உள்ளதால் விவசாயிகள் வேதனை. மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மழைநீர் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாமல் நெற்பயிர்கள் முளைத்துள்ள நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்காவது உரிய நிவாரணத்தை வழங்க ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பாலவேடு பகுதியில் கொள்முதல் செய்யப்படாமல் சாலையில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதம். பாடுபட்டு வியர்வை சிந்தி உழைத்த நெல்மணிகள் விடியா அரசின் அதிகாரிகளின் மெத்தனத்தால் தொடர்ந்து வீணாகி வரும் நிலையில் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு ஸ்டாலின் மாடல் அரசு என்ன வழிவகை செய்ய போகிறது என விவசாயிகள் வேதனையுடன் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் 100 ஏக்கருக்கும் அதிகமான விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் பாதிப்பு. விவசாயத்தையே அழிப்பதையே முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படும் விடியா அரசால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குமுறல். வடிகால்லாம் எதுவும் சுத்தமாக வெட்டப்படாததுனால ஒரு டோட்டலாக எல்லாமே மூழ்கி போய் பயிர் வடிகிற எந்த ஒரு காரணமும் இல்லாததுனால எல்லாம் அழுகி போய் கிடக்கு. இப்போ இந்த அழுகி போய் இப்போ இது என்ன பண்ணுறது, திரும்ப உழுகிறதா இல்லை விதை விடுறதா, எப்போ நடுறது, திரும்ப மானம் மழை பருவ காலம் வருது, திரும்ப புயல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் ஒரு மழை பெஞ்சா இது திரும்ப நாங்கள் நடுறதா என்ன பண்ணுறதுங்கிறத ஒரே கவலையாக இருக்கா. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெல்லிக்கொள்ளை கிராமத்தில் மழை வெள்ளம் வெளியேற வடிகால் வசதி இல்லாததால் 200 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் பாதிப்பு. முன்னெச்சரிக்கையாக வடிகால் அமைப்புகளை ஏற்படுத்தாத விடியா அரசின் அதிகாரிகள் பயிர் சேதம் குறித்து ஆய்வு செய்யக்கூட வரவில்லை எனவும் எவ்வகையிலும் மக்களுக்கு நன்மை பயக்காத அரசு இருந்து என்ன பயன் எனவும் விவசாயிகள் ஆவேசம். வாய்க்கா வடிகால் இல்லாமல் எல்லாமே நட்டது பூரா அழிஞ்சு போய் நிற்குது. இன்றைக்கி 3 நாளாக யாருமே பார்த்து எந்த தண்ணி திறக்கிறதுக்கான வழிவாசல் இல்லை. விவசாயி நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. நாட்டில் விவசாயி படுற அவதி இந்த அரசாங்கம் அதிகாரியோ யாருமே இதை பார்க்கல.
நாகை மாவட்டம் திருக்குவளையில் மழையின் காரணமாக அறுவடை செய்த நெல்மணிகளை சாலையில் கொட்டி காய வைத்த நிலையில் முளைப்பு கண்டதால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதால் விஷம் குடித்து சாவதை தவிர வேறு வழியில்லை என குமரல். தனது தந்தையின் சொந்த ஊரிலேயே விவசாயிகளை கண்ணீர் வடிக்க வைத்த ஸ்டாலினுக்கு வரும் தேர்தலில் தோல்வியே பரிசு என பொதுமக்கள் ஆவேசம். என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு நிலைமை தெரியல. திருப்பி நாங்கள் தீபாவளியும் கொண்டாடலை. இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது, சாடியை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. நிலைமை சரியில்லை. இது மீண்டும் மீண்டும் இப்படியே தொடர்ந்துச்சுனாக்கா எங்களுக்கு வாழ்வாதாரம் இது வரைக்கும் அத்துவிச்சு நாங்கள் இருக்க வேண்டாம். மருந்து கொடுத்துட்டு சாக வேண்டியது தான். வேறு வழி இல்லை எங்களுக்கு. சென்ட்ரலில் நெல் கொண்டு போனாலும் இந்த தண்ணி நனைஞ்சு கிடக்கு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தொடர் மழை காரணமாக 1500 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் பாதிப்பு. மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தால் விடியா அரசின் அதிகாரிகள் மனம் நொந்து போகும்படி வசைபாடுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த மாதிரியா சார் நாங்கள் எவ்வளவோ போராட்டம் பண்ணோம், எங்களை எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். இந்த மாதிரி நாங்கள் பாசல் பண்ணால் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோட மருந்து குடிச்சு தான் சார் சாப்பிடும். கேட்டால் நீங்கள் ஏரியில் போய் வெட்டினீங்க, உங்களுக்கு அதனால தான் எதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் வந்து ஓட்டு கேட்கும் போது தான் எங்களை வந்து சொல்கிறாங்க பதில். அதுக்காக வந்து என்ன எதுன்னு எங்களை கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் போய் அந்த கழுங்கு உடைக்க பார்த்தோம், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கழுங்கை எங்களுக்கு நீங்கள் தரைப்படுத்தி பழையபடி நாங்கள் பயிர் வைக்கிற மாதிரி எங்களுக்கு உடைச்சி தரணும். ராமநாதபுரம் மாவட்டம் சூரங்கோட்டை பகுதியில் மழைநீர் வடிய வழியின்றி தேங்கி குளம் போல் காட்சியளிக்கும் வயல்வெளிகள். நீர்வழி தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் வேதனை. தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத் அவலூர் இடையிலான தரைப்பாலம் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. பாலத்தின் நிலை கருதி முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் கொள்ளையடிப்பது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருக்கும் விடியா அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் தண்டலம் கிராமத்தில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம். தனிநபர்களால் ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருந்த விடியா அரசின் அதிகாரிகளால் மழை வெள்ளம் வடிய வழியில்லாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. முன்னெல்லாமே எல்லாம் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்குது. வீட்டில் எல்லாம் பாம்பு பல்லி எல்லாமே வருது சார். இப்போ எல்லாம் இப்போ அந்த ஏரிக்காவை எடுத்து விட்டுங்கலாம் எங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும் சார். இப்போ தண்ணி வருது ஃபுல்லாக. தண்ணி அங்கே எல்லாம் லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏரிக்காவை இருந்துன்னா எங்களுக்கு இந்த தண்ணி இங்கே வந்ததே கிடையாது சார். இதுவரை நாங்கள் வந்ததே கிடையாது இதுமாரி. மலேசியாவில் வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள ஆசியான் உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார். ஆசியான் உச்சி மாநாட்டிற்கான மலேசியா பயணம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தகவல். இந்தியாவில் முப்படைகளின் போர்த்திறனை அதிகரிப்பதற்காக 79,000 கோடி மதிப்புள்ள ஆயுதங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் வாங்க ராணுவ அமைச்சகம் ஒப்புதல். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வைத்து விற்பனை செய்வதற்காக கேரள மாநிலம் பீமாப்பள்ளி பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 300 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கிய நிலையில் 4 பேர் பிடிபட்டனர். விடியா அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இளைஞர்களை சீரழிக்கும் வகையிலான போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய 10 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பிடிபட்டது. விடியா திமுக ஆட்சியில் நாடு விட்டு நாடு வரை கஞ்சா கடத்தும் அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். பிடிபட்ட நபரிடம் இருந்த 12 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல்
கொலை நிலவரம். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவியை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தரை துடைப்பானையால் தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. தலைமை ஆசிரியர் மீது புகார் அளிக்க சென்றபோது விடியா அரசின் ஏவல் துறை சமாதானம் செய்ய முயன்றதாகவும் பெற்றோர் தரப்பினர் தகவல். சென்னை கொடுங்கையூரில் ஷேர் ஆட்டோவிற்கு டயர் கேட்டு தகராறு செய்த 3 இளைஞர்கள் கடை உரிமையாளரின் மகனை தாக்கி அராஜகம். வீடியோ ஷூட்டில் மட்டுமே முனைப்பு காட்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்குலைந்து விட்டதாக மக்கள் விமர்சனம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் திண்டுக்கல் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநரின் திண்டுக்கல் மற்றும் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மக்கள் நலன் பற்றி சிறிதும் அக்கறை காட்டாததால் தமிழ்நாட்டில் லஞ்ச லாவணியங்கள் தலைவிரித்து ஆடுவதாக பலரும் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி பகுதியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்திற்கு புதிய கட்டடம் கட்டித்தரக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல். நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தும் அங்கன்வாடி மைய கட்டிடத்தை கட்டித்தராத அதிகாரிகள் பொம்மை முதலமைச்சரை போன்றே விளம்பர மோகத்தில் உள்ளனரா என்ற பொதுமக்கள் சரமாரி கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கனரக லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறையினரின் அலட்சியத்தால் வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை பின்பற்றாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 91,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 11,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்ய வந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காத்து கிடந்த பக்தர்கள். வெகு நேரமாக சுவாமி தரிசனத்திற்காக காத்து நின்ற பக்தர்களை அலைக்கழித்து திமுக அமைச்சரை சுவாமி தரிசனம் செய்ய உள்ளே அனுப்பியதால் பக்தர்களிடையே சலசலப்பு. இலவச பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களை அமைச்சர்கள் ஓசி என வசைபாடுவதை கண்டுகொள்ளாத பொம்மை முதல்வரால் விடியா பேருந்தில் பயணம் செய்யும் பெண்கள் நாள்தோறும் அவச்சொல்லுக்கு ஆளாகும் நிலை. திருநெல்வேலியில் இலவச பேருந்தில் பயணித்த பெண்ணை பேருந்து நிறுத்தியதில் இருந்து சிறிது தூரம் தள்ளி இறக்கிவிட்ட ஓட்டுநர் ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் பெண் ஆவேசம். வேலை பார்த்துக்கிட்டு என்ன வாரி பிஞ்சு வரும் காது கேட்காத சவுட்டு போயிலாம் கேட்டேன் சவுட்டு போயெல்லாம் கேட்கல சவுட்டு போயெல்லாம் கேட்கல என்ன வரும்போது அங்க இருந்து ஒரு சாப்பிட பாட்டல பழனியில் மீனவர் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் முறைகேடு செய்வதாகவும் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அதிகாரிகளை கண்டித்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழலும் முறைகேடும் புரையோடி போய் இருப்பதால் மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாகிவிட்ட அவலம்.
சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கொட்டி கிடக்கும் குப்பை கழிவுகள். விடியா அரசின் செயல்திறன் மையின்மையால் கடற்கரை குப்பை மேடாக மாறியுள்ளதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டை பகுதிகளில் திறந்த நிலையில் இருக்கும் கழிவுநீர் கால்வாயில் விழுந்த குழந்தை மீட்பு. விடியா ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் மக்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் தண்ணீர் வடியாமல் குளம் போல் தேங்கியுள்ளதால் மாணவர்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசின் பொதுப்பணித்துறை தண்ணீரை எடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே தொடர் மழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எல்லப்பநாயுடுபேட்டை புதூர் இடையிலான தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை துளியளவும் கேட்டுக்கொள்ளாமல் அலட்சியத்தில் இருந்த விடியா அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை. போட்டோஷூட் மாடல் ஸ்டாலின் அரசின் வேலூர் மாநகராட்சி நிர்வாகம் நிக்கல்சன் கால்வாயை தூர்வாராததால் லாரி டியூபை பயன்படுத்தி அப்பகுதி இளைஞர்களே தூர்வாரும் அவலம். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் மக்கள் சொல்வதையே பொய் என கூறி பேட்டி கொடுத்து வரும் அப்பாவும் மகனும் எப்போதுதான் திருந்துவார்கள் என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலத்தில் இளைஞரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்து அவரது உறவினர்கள் சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் அமர்ந்து தொடர் போராட்டம். அந்த வழியே வந்த மாவட்ட எஸ்பி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்திக்காமல் திரும்பிச் சென்ற நிலையில் விடியா ஆட்சியில் காவல்துறையினருக்கு தங்கள் மீது துளிக்கூட அக்கறை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மது மற்றும் கஞ்சா போதையில் அராஜகத்தில் ஈடுபட்டது குறித்து புகார் அளித்தவர்களின் வீடுகளுக்குள் புகுந்து அரிவாளால் வெட்டி பொருட்களை சேதப்படுத்திய நபர்களால் பரபரப்பு. புகார் அளித்தும் விடியா அரசின் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததாக குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்து போலீசார் அடாவடி. விழுப்புரத்தில் இருமணத்தாங்கல் ஏரி முழுவதும் தண்ணீர் நிரம்பியதால் ஏரியை உடைத்து குடியிருப்பு பகுதிகளை வெள்ள பாதிப்புக்குள்ளாக்கிய மக்கள் விரோத விடியா நகராட்சி நிர்வாகம். கழிவுநீருடன் தண்ணீர் சேர்ந்து தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதால் குடியிருப்புக்குள் வசிக்க முடியவில்லை என வேதனை தெரிவித்த மக்கள் மற்றொரு கரையை உடைக்க வந்த ஜேசிபி இயந்திரத்தை சிறைபிடித்து போராட்டம். பக்கத்துல வந்து ஏரி இருக்கு, அந்த ஏரி வந்து உடச்சு விட்டுறாங்க, லைட்டா உடச்சு விட்டுறாங்க. தண்ணி ஃபுல்லா வந்து அந்த அழுக்கு தண்ணி, அந்த கசாடி தண்ணி வெள்ளம் என்ன கிடக்குது அதெல்லாம் எல்லாம் வந்துருது. பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா வெளில வர முடியல, ஒரே ஸ்மெல்லு நாத்து அடிக்குது. இதுல வந்து பசங்களாம் வந்து நிறைய ஸ்கூலுக்கு போகாத, உடம்பு சரியில்லாத நிறைய பிள்ளைங்க வீட்டு வர விட்டா இருக்காங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரி தண்ணி வந்து வெளில வரக்கூடாது. அது வந்து என்ன பண்ணுமோ பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்தும் முறையான சாலை வசதி செய்து தர கோரியும் பொதுமக்கள் சாலை மறியல். மக்களுக்கான அடிப்படை வசதிகளை முறையாக வழங்காத விடியா அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் கடும் ஆவேசம். ஆந்திர மாநிலத்தின் கர்னூல் மாவட்டம் சின்ன தேக்கூர் பகுதி அருகே 42 பேருடன் சென்ற தனியார் சொகுசு பேருந்து தீப்பற்றி எரிந்த கோர விபத்தில் 20 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்களின் உடலை மீட்கும் பணி தீவிரம். பேருந்தின் மீது மோதிய பைக்கின் பெட்ரோல் டேங்கில் தீ பிடித்ததால் இந்த கோர விபத்து நிகழ்ந்த நிலையில் அவசர வழி மூலம் பேருந்தில் இருந்து 12 பேர் வெளியே குதித்ததால் உயிர் தப்பினர். மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று 4வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு.
தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வரும் 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உலக வனப்பரப்பளவு தரவரிசையில் 10வது இடத்தில் இருந்த இந்தியா 9வது இடத்திற்கு முன்னேற்றம். காடுகள் மூலம் இந்தியா 1.91 லட்சம் ஹெக்டேரில் வருமானத்தை ஈட்டி வருடாந்திர வருமானத்தின் அடிப்படையில் உலகளவில் 3வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாயின் பதவிக்காலம் நவம்பர் 23ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதால் அடுத்த தலைமை நீதிபதியை நியமிப்பதற்கான நடைமுறையை தொடங்கியது மத்திய அரசு. அடுத்த தலைமை நீதிபதி பெயரை பரிந்துரைக்கும் கடிதத்தை தற்போது பொறுப்பில் உள்ள தலைமை நீதிபதிக்கு அனுப்பும் பணி தொடக்கம். டெல்லியில் காற்று மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் புராரி பகுதியில் நடைபெற்ற செயற்கை மழைக்கான சோதனை வெற்றி. காற்று மாசுபாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் செயற்கை மழை ஒரு தொழில்நுட்ப மைல்கல் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா பெருமிதம். இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் மேம்பாட்டு திட்ட பணிகள் 90% நிறைவு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் வி. நாராயணன் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் தகவல்.